आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर अच्छा है, அவருடைய கிருபை என்னென்னும் உள்ளதாய் இருக்கிறது. उसका अनुग्रह हमेशा के लिए है। சந்தோஷமா இருக்கிறீங்களா? क्या आप लोग खुश हैं? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். हम ऐसा एक निश्चय के साथ रहेंगे कि परमेश्वर हमारे साथ है और उस निश्चय के साथ ही हम आगे बढ़ते रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வருடம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். इस साल में परमेश्वर ने हमें क्या प्रतिज्ञा दिया है, क्या आप जानते हो? நினைவு இருக்குதா? क्या आपको याद है? ஹல்லேலூயா. हालेलुया। மீண்டுமாய் நாம் அதை நினைப்பூட்ட போகிறோம். फिर से हम उसे याद करेंगे। இதுவரை ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார். ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அந்த வார்த்தையை வைத்து செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நாம் நினைப்பூட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த போகிறோம். अब तक यीशु ने जो भी प्रतिज्ञा हमको दी है, परमेश्वर ने उसे पूरा किया है। अगर कुछ वचने, अगर कुछ प्रतिज्ञा हमारे जीवन में पूरा नहीं हुआ है तो उसे लेकर हम आज के दिनों में प्रार्थना करेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் प्रकाशित का 3रा अध्याय 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8वें वचन को हम पढ़ेंगे। உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், मैं तेरे कामों को जानता हूँ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் तेरे पास थोड़ा सामर्थ है நீ நாமத்தை மறுதலியாமல் और तूने मेरे वचन का पालन किया, என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே मेरे वचन को पालन किया है, इसलिए இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். मैंने एक खुला द्वार को तेरे सामने रखा அதை है, ஒருவனும் பூட்ட மாட்டான். उसे कोई बंद नहीं कर இந்த सकता। வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். इस वर्ष में परमेश्वर ने हमें यही प्रतिज्ञा देकर आशीष की है। இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். देखो, मैं एक खुला द्वार को तेरे सामने रखता அதை हूँ, ஒருவனும் பூட்ட மாட்டான். जिसे कोई भी बंद नहीं कर सकता। ஒருவரும் பூட்டாத ஒரு திறந்த வாசல். कोई भी बंद नहीं कर सकता ऐसा एक खुला द्वार। ஏனென்றால் क्योंकि நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். कोई भी बंद नहीं कर सकता ऐसा एक खुला द्वार और कोई भी खोल नहीं सकता ऐसा एक द्वार को परमेश्वर हमें देता है। இந்த 2023ஆம் வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை இதோ நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ये 2033वें साल में परमेश्वर ने हमें प्रतिज्ञा दिया है कि देख, एक खुले द्वार को मैं तेरे सामने रखता हूँ। ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருந்தார். जनवरी के पहले तारीख को परमेश्वर ने ये प्रतिज्ञा हमें दी है। நம்முடைய अनेகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. हमारे बहुत सारे लोगों के जीवन में ये प्रतिज्ञा पूरा हुआ है। ஒருவேளை இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்றால் अगर ये प्रतिज्ञा आपके जीवन में पूरा नहीं हुआ है तो இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை மீண்டுமாய் நாம் அதை நினைவுபடுத்துவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். अगर परमेश्वर ने ये प्रतिज्ञा को आपके जीवन में पूरा नहीं किया है तो आज हम फिर से उसे स्मरण करके परमेश्वर के सम्मुख में आकर, परमेश्वर मुझे एक खुला द्वार को फिर से हमारे जीवन में रखते हैं और हमें उसी रीति से प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல், परमेश्वर हमारे जीवन में एक खुले द्वार को देते நம்முடைய हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தின் காரியங்களில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். हमारे आत्मिक जीवन में और हमारे सेवा करने वाले उस जीवन में परमेश्वर एक खुले द्वार को रखते हैं। நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். हमारे परिवार में परमेश्वर एक खुले द्वार को रखते हैं। நம்முடைய வருமானங்களில் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். हमारे कमाइयों में, हमारे आर्थिक परिस्थिति में परमेश्वर एक खुले द्वार को रखते நம்முடைய हैं। பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். हमारे बच्चों के जीवन में एक खुले द्वार को परमेश्वर रखता है। பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுடைய கையின் பிரயாசத்திலே எல்லா காரியங்களிலும் படிப்பிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். हमारे बच्चों के परिवार में, उनके कमाइयों में, हमारे बच्चों के पढ़ाइयों में परमेश्वर एक खुले द्वार को रखते हैं। காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. इसका कारण क्या है कि परमेश्वर वचन में कहते हैं कि पृथ्वी और आकाश टल जाएगा लेकिन मेरा वचन नहीं बदलेगा। அந்த அழியாத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். वो न टलने वाला, न नाश होने वाला उस वचन के साथ हम प्रार्थना करेंगे। 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு பேசின अनेक வார்த்தைகள் உண்டு.
जनवरी पहले तारीख में परमेश्वर ने बहुत सारे वचन को लेकर हमसे बातें की। வானத்தை நமக்காக திறக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். आकाश को मेरी और परमेश्वर खोलेंगे, ऐसे परमेश्वर ने हमसे बातें की। நமக்காக வானத்தின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. हमारे लिए आकाश के द्वार को खोला गया है। நம்முடைய குடும்பத்திலே கற்பம் திறந்து கர்த்தர் பிள்ளைகளை தருவேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிறார். हमारे जीवन में परमेश्वर गर्भ को खोलकर परमेश्वर पुत्र देंगे, ऐसे परमेश्वर ने कहा है। நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சபையிலேயோ மலடு இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அதை நிரூபித்து காட்டி இருக்கிறார். हमारे घर में या हमारे सभा में कोई भांज नहीं होगा, ऐसे परमेश्वर ने कहा है और उसे कर भी दिखाया है। இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்டதான அற்புதங்களை அடையாளங்களை செய்து கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். ये वचन को सुनने वाले आपके जीवन में भी परमेश्वर चमत्कार को कर कर परमेश्वर आपको आशीष करेगा। இந்த நாட்களில் நாம் ஏசாயா 45 அதிகாரத்தை வைத்து இந்த திறந்த வாசல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். इन दिनों में ஏசாயா 45 का अध्याय हम पढ़ेंगे। 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். पहला वचन, दूसरा और तीसरा वचन हम पढ़ेंगे। நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 45:1-3 வரை. ऐशाया का 45 अध्याय का पहला वचन से लेकर तीसरा वचन तक। கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற ஈஸ்வரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा अपने अभिषिक्त क्रूस के विषय यों कहता है, मैंने उसके दाहिने हाथ को इसलिए थाम लिया है कि उसके सामने जातियों को दबा दूं और राजाओं को कमर ढीली करूं, उसके सामने फाटकों को ऐसा खोल दूं कि वे फाटक बंद न किए जाए। मैं तेरे आगे आगे चलूंगा और तेरी ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। मैं पीतल के किवाड़ों को तोड़ डालूंगा और लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े कर दूंगा। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். परमेश्वर ने अभिषेक किया हुआ उस कुरूस के विषय यो कहता है। இதே வார்த்தையை அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். यही वचन अभिषेक किए हुए मुझे और आपको देखकर परमेश्वर कहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், यीशु कहता है, உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், तेरे सामने कोई द्वार बंद नहीं किया நான் जाएगा। கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னே கடந்து செல்கிறேன் என்று சொல்லுகிறார். मैं द्वार को खोलने रीति से तेरे हाथों को पकड़कर तेरे सामने मैं जाता हूँ। காரணம் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். कारण क्या है? परमेश्वर ने हमें अभिषेक किया है। அவருடைய அபிஷேகத்தின் கரம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. उसका अभिषेक जो है वो मेरे सिर पर और आपके सिर पर है। அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். अभिषेक किए हुए लोगों के सामने परमेश्वर जातियों को नीचे झुकाता है। அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பதாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். अभिषेक किए हुए लोगों के सामने राजाओं का कमर ढीला कर सकता है, ऐसा एक परमेश्वर हमारे सामने जाता है। அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் மகிமையும் சத்துவத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इस प्रकार का अधिकार और ताकत और बल परमेश्वर ने हमें दिया है। அவர் நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். परमेश्वर हमारे दाहिने हाथ को पकड़कर कहता है, जो भी टेढ़ा रास्ता है उस रास्ते से मैं तुझे लेकर जाऊंगा। கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு. परमेश्वर कहता है कि मैंने तुझे नाम लेकर बुलाया है, वो इज़राइल का पुत्र। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने ही हमें बुलाया है என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, हम जानने से पहले நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு हम जान पाए, इसलिए ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார். परमेश्वर अपने हाथों को पकड़कर हमें चलाते हैं। கர்த்தர் நம்மை அழைக்கிற அழைப்பு
பெரியதா இருக்கிறது. परमेश्वर जो हमें बुलाते हैं वो बुलावट बहुत ही बड़ा है. அந்த அழைப்பு நிமித்தம் கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவிப்படுத்துகிறார். वो बुलावट के रीति से परमेश्वर हमारे जो भी टेढ़े मेढ़े रास्ते हैं उसे सीधा करता है. நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு நிமித்தம் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். जो बुलाहट है उस बुलावट के अनुसार परमेश्वर हमें अभिषेक करते हैं. அந்த அபிஷேகமானது ஜாதிகளை நமக்கு கீழ்ப்படுத்துகிறது. उस अभिषेक के कारण सब जातियां हमारे सामने झुक जाते हैं. அந்த அபிஷேகத்தினால் ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்ந்து விடுகிறது, திகைத்து விடுகிறார்கள். उस अभिषेक के कारण जो राजाओं के कमर है वो कस जाते हैं. 2003 வருடம் இந்திய எழுப்புதல் ஊழியத்தை கர்த்தர் அடிமைக்கு தந்தார். 2003 उस वर्ष में परमेश्वर ने इंडिया रिवाइवल जो सेवा है वो हमें शुरुआत करने के लिए परमेश्वर ने हमें अगुवाई की. அந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலே செல்வம் சின்ன பிள்ளையாய் இருந்தார். அதை முன்னின்று நடத்துவதற்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த ஒரு மகா பெரிய அழைப்பை अभिषेकते अडिमेन मेल वहीतिरंदार. उन दिनों में सेल्वम बहुत ही छोटा लड़का था, तो ये जो सेवा को चलाने के लिए हमारे पास कोई बल नहीं था, लेकिन परमेश्वर ने इतना बड़ा एक परमेश्वर ने हमें एक दर्शन दिया था. அந்த அபிஷேகத்தை தந்தபடியினால் उस अभिषेक को परमेश्वर ने हमें दिया. 2003 வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்து परमेश्वर 2003 वर्ष में अगस्त के महीने में ये सेवा को परमेश्वर ने हमें दिया. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார். लेकिन परमेश्वर ही हर एक दिन सामने खड़ा रहकर उसे चलाते आए. ஆண்டவர் சொன்னார், யெகோவா நிசியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். परमेश्वर ने कहा कि यहोवा निसी के समान मैं तेरे साथ हूँ. அந்த வேளையில் தான் 2004 கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். उन दिनों में ही 2004 साल में परमेश्वर ने मुझे एक दर्शन दिया. அந்த தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், எனக்கு முன்பதாக ஒரு பெரிய மதில் இருக்கிறது. उस दर्शन में मैंने देखा कि मेरे सामने एक बहुत बड़ा दीवार खड़ा हुआ है. அந்த மதிலிலே சின்னதும் பெரியதுமாய் சின்ன சின்ன முகமாயும் பெரிய போட்டோக்களாயும் சின்ன சின்ன சிலைகளாயும் பெரிய சிலைகளாயும் அந்த மதில் முழுவதும் அசுத்த ஆவிகளின் அந்த முகம் தெரிகிறது. उस दीवार में छोटे छोटे मूर्तियां, छोटे छोटे फोटोज जो है वहां पर मुझे दिखाई देता है. ये सब अशुद्ध आत्मा का जो क्रिया है. எனக்கு முன்பதாக அந்த தடை எண்ணப்பட்ட அந்த அசுத்த ஆவிகளின் வல்லமை நிற்பதை நான் பார்க்கிறேன். मेरे सामने ये जो अशुद्ध आत्माओं के जो रुकावट है वो मेरे सामने दिखाई देता நான் है. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது. मैं जब उसे देख रही थी तो स्वर्ग से एक आवाज आया, மகளே உன் வேண்டுதல் என்ன? बेटी तेरी बिनती क्या है? நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். तू जो मांगती है वो तुझे मिलेगी. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்திலே வருமான குறைவு, பலவீனங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாய் காணப்பட்டது. उन दिनों में हम बहुत ही आर्थिक रीति से बहुत ही कमजोर थे. हमारे बच्चों के परिवार में भी बहुत सारी समस्या हो रही थी. என்னுடைய சரீரத்திலும் பிரச்சனை. मेरा शरीर जो है उसमें भी बलहीनता थी. அற்புதமணி முத்துக்குமாரிக்கு 1.5 வயது தான் ஆகியிருந்தது. अर्पुदमणि को जो था वो तब वो 1.5 साल की थी. பல விதத்திலும் எங்கு திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைகள். किसी भी तरफ अगर हम घूमेंगे तो उस तरफ हमें परेशानी ही नजर आती. இதுல கர்த்தர் வைத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த பாரம் வேறு. इस परिस्थिति के बीच में ही परमेश्वर ने हमारे ऊपर एक बोझ को दिया और ये दर्शन को दिया. இந்த அபிஷேகம் அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு முன்னின்று நடத்தி கொண்டு இருந்தது. ये जो बुलाहट है, ये जो अभिषेक है, ये परमेश्वर ने खुद सामने खड़े रहकर हमें चलाया. இப்பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும்? अभी परमेश्वर के ओर से मुझे सिर्फ एक शब्द आया है कि तुझे क्या நீ चाहिए. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். तू जो मांगती है वो तुझे दिया जाएगा. சரீரத்தில் ஜெபித்தால் என்ன ஜெபித்திருப்போம்? अगर हम शारीरिक रूप में रहेंगे तो हमने क्या प्रार्थना किया होगा? சரீர பிரகாரமாக யோசித்து ஜெபித்திருந்தால் என்ன ஜெபித்திருப்போம்? शारीरिक रूप से अगर हमने सोचा होगा तो हमने क्या प्रार्थना किया होगा? ஆண்டவரே வருமானம் இல்லை, हे प्रभु मेरा जो है वो पैसे की कमी है. இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்து இருக்குது, अभी मुझे एक छोटा सा बच्चा हुआ है. செல்வம் படிப்பை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறான். सेल्वम जो है अपनी पढ़ाई को छोड़कर घर पर बैठा है. மூத்த மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அங்கே பிரச்சனையா இருக்குது. बड़ी बेटी को हमने ब्याह करके दिया है और वहाँ पर परेशानियां चल रही பாருங்க है. ஆண்டவரே, நீ தான் ஜெபித்திருப்போம். देखिए इसे देखिए, परमेश्वर करके मैं प्रार्थना करती थी. கேளுங்க, किया होगा. கேளுங்கள். கேள்வியும் அவர்தான் கொடுக்கிறார், பதிலையும் நமக்குள் இருந்து அவர்தான் சொல்ல வைக்கிறார். देखिए प्रश्न जो है वो भी परमेश्वर ही देता है और जो उत्तर है वो भी हमारे अंदर से वो ही देता है. அவர்தான் நம்மளை பார்த்து கொஸ்டின் பண்றாரு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்றாரு. परमेश्वर खुद हमसे पूछता है कि हमें क्या चाहिए तू बोल.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து ஒரு ஜெபத்தை நான் யோசிக்காத எதிர்பாராத ஜெபத்தை அந்த இடத்தில் வைக்கிறார். लेकिन पवित्र आत्मा ने मेरे अंदर से एक प्रार्थना को निकाला और उसके सामने रखने की कोशिश की. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த விதத்திலும் யாருடைய சப்போர்ட்டும் ஆண்டவர் அந்த நாட்களில் எனக்கு கிடையாது. उस दिनों में मुझे किसी की सहायता नहीं थी, किसी की सहायता मुझे नहीं मिली. ஆனால் लेकिन அந்த ஜெபத்திலே நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். उस प्रार्थना में मैंने यीशु से ऐसे मांगा. பின்பக்கம் என்னுடைய கரத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன், ஆண்டவரே எனக்கு பேக் சப்போர்ட் வேணும். मैंने अपने हाथों को मेरे पीठ में रखकर मैंने कहा कि मुझे एक बैक सपोर्ट मुझे चाहिए. ஆண்டவரே எனக்கு பேக் சப்போர்ட் வேணும். परमेश्वर मुझे एक सपोर्ट चाहिए. 2 தடவை சொல்லுகிறேன். मैंने 2 बार ऐसे कहा. ஆண்டவரே எனக்கு பேக் சப்போர்ட் வேணும். परमेश्वर मुझे एक बैक सपोर्ट चाहिए. ஆண்டவரே எனக்கு பேக் சப்போர்ட் வேணும். परमेश्वर मुझे बैक सपोर्ट चाहिए. இது முதல் ஜெபம். ये पहला प्रार्थना जो था. இரண்டாவது ஒரு ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து வெளியே கொண்டு வருகிறார். दूसरा जो प्रार्थना था वो मेरे अंदर से पवित्र आत्मा ने कहा, ஆண்டவரே எனக்கு முன்பாக நிற்கிற எதிரிக்கு நான் பயப்படாமல் அவனை நான் சிதறடிக்க வேண்டும். परमेश्वर मेरे सामने जो खड़ा है वो दुश्मन से मैं न डरूं बल्कि उससे मैं सामना करने की ताकत मुझे दे. தரிசனம் முடிந்தது. मेरा दर्शन खत्म हो गया है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் என்னை பார்த்து கேட்டது, மகளே உன் வேண்டுதல் என்ன, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். परमेश्वर ने मुझे देखकर कहा कि तुझे क्या चाहिए और तू क्या मांगती है वो तुझे दिया जाएगा. அதுதான் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தின் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். यही मेरे सेवा का जो है आरंभ था और परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा था. அதிலே தான் கர்த்தர் என்னை பார்த்தும் கேட்கிறார், அதிலே தான் பதிலையும் கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன் என்று. परमेश्वर उसी में ही मुझसे प्रश्न पूछते हैं और उसी में से ही परमेश्वर पवित्र आत्मा जो है उत्तर भी देने की मुझे मदद करते हैं. கர்த்தர் இன்று வரை எனக்கு பேக் சப்போர்ட் ஆயிருக்கிறார். परमेश्वर आज तक मेरा बैक सपोर्ट रहा. அவருடைய மகிமை எனக்கு பிறகே காக்கிறதா இருக்கிறது. उसका महिमा जो है वो मेरे पीछे रखकर हमेशा रक्षा करता है. எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் அன்றிலிருந்து இன்று வரை எல்லாவற்றையும் துரத்தி துரத்தி சிதறடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார். उस दिन से लेकर आज तक मेरे सामने जो भी दुश्मन आते थे, जो भी शैतान की क्रिया आती थी, उसे सब तोड़कर परमेश्वर मुझे आगे बढ़ने के लिए मदद किया. ஒரு மனிதனுடைய சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் வாய்க்காமல் போகும்படி எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். कोई भी इंसान की जो है जो भी चाल चलन है मेरे ऊपर न हावी हुए बगैर परमेश्वर ने मुझे रक्षा की है. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை இந்த ஊழியத்திற்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने एक खुला द्वार को इस सेवा करने के लिए मुझे रखा है. அன்று 2004 வருடத்திலிருந்து இந்த 2023 வருடம் வரை ஒரு திறந்த வாசல் திறந்த வாசல் திறந்த வாசல் எதிரிகளின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி அவர் முன்னேறி கொண்டே போகிறார். நான் அவர் பின்னே போய்க்கொண்டே இருக்கிறேன். 2003 से लेकर 2033वें इस वर्ष तक अभी तक परमेश्वर मेरे सामने खड़ा रहकर एक खुले द्वार को परमेश्वर मेरे सामने रखकर हर एक दुश्मन को परमेश्वर नाश करने के लिए मुझे उसने मदद किया है. हालेलुया. हालेलुया. அதே தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். वही यीशु मसीह आज आपको देखकर कहते இந்த हैं. சபையை பார்த்து इस சொல்லுகிறார். सभा को देखकर परमेश्वर இதோ कहता நான் है, ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். देख मैं तेरे सामने एक खुले द्वार को रखता அதை हूं. ஒருவனும் போட்ட மாட்டான். उसे कोई भी बंद नहीं எந்த कर ஒரு सकता. மனிதனும் போட்ட कोई முடியாது. भी इंसान बंद नहीं எந்த कर அசுத்த सकता. ஆவிகளின் வல்லமைகளும் போட்ட முடியாது. कोई भी शैतान की क्रिया बंद नहीं எந்த कर सकता. தந்திரங்களும் மந்திரங்களும் போட்ட முடியாது. कोई भी तंत्र या मंत्र बंद नहीं कर सकता. யாருடைய யோசனைகளும் உங்களுக்கு எதிராய் செயல்படாது. किसी की भी सोच या योजना तेरे सामने पूरा नहीं होगा. எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தகர்த்தெறிந்து முன்னே கடந்து செல்கிறார். நாம் அவருக்கு பின்னே சென்று கொண்டே இருக்கிறோம். सभी शैतान की योजनाएं तोड़कर परमेश्वर आपको आगे आगे चलाकर लेकर जाएगा. அவர் முன்னே செல்கிறார், நாம் பின்னே वो செல்கிறோம். आपके सामने जाएगा और आप उसके पीछे चलोगे. அதான் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். ऐसे ही परमेश्वर कहते हैं कि मैं तेरे सामने जाकर सब टेढ़े रास्तों को मैं सीधा करता हूँ. நமக்கு முன்னே அவர் செல்கிறார். मेरे सामने वो जाता है. ஒரு மனிதன் நமக்கு எதிராக எழும்புவானால் अगर कोई इंसान हमारे विरुद्ध पर उठता ஒன்று है அவன் நம் பக்கத்தில் நமக்கு சார்பாய் வந்து சேர வேண்டும். एक तो वो इंसान हमारे साथ वो मिलना है. அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நமக்கு தோளோடு தோள் கொடுக்க வேண்டும். वो इंसान जो है हमारे साथ परमेश्वर के राज्य को बांधने के लिए हमारे कंधे पर कंधा मिलाना चाहिए. அதையும் மீறி அவன் எதிர்ப்பானால் अगर उसे भी ज्यादा अगर वो हमारे ऊपर हावी हो तो நம்முடைய வழியை விட்டு அவர் நகட்டி விடுவார். हमारे रास्ते से वो निकल தள்ளி வைத்து जाएगा. விடுவார். उसे परमेश्वर निकाल देगा.
நம்முடைய வழியிலிருந்தே அகற்றி விடுவார். हमारे रास्ते में से ही परमेश्वर उसे हटा देंगे. அதுதான் தேவனுடைய வார்த்தை. वो ही परमेश्वर का वचन है. நான் உனக்கு முன்னே போய் கோலானவைகளை செய்வேன். मैं तेरे आगे आगे जाकर सभी टेढ़े रास्तों को सीधा करूंगा. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நமக்கு தோளோடு தோள் கொடுக்கிற மனிதர்களை கர்த்தர் எழுப்பி தந்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारे कंधों से कंधा मिलाने वाले इंसानों को परमेश्वर आयोजन कर कर हमें देंगे. யோசுவா சொன்னது போல நாம் சொல்கிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். जैसे यहोशू ने कहा था कि मैं और मेरे घराने सब परमेश्वर की सेवा करेंगे. ஹalleluya. हालेलुया. ஏசாயா சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்திய தேசத்திலே இந்த உலகத்திலே பூமியிலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். जैसे यशायाह ने कहा था कि मेरे बच्चे जो है इस देश में एक चिन्ह और चमत्कार के रूप में होंगे. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. எந்த பேக் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு குடும்பம், எந்த பேக் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு மனிதர்கள் இந்த இடத்திலே இதுவரை நின்று 20 வருடங்களாய் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய பேக் சப்போர்ட் மட்டும்தான் இதை செய்து கொண்டு இருக்கிறது. जरा सोच कर देखिए कि इतने सालों से कोई भी लोगों की न सहायता के न बगैर, कोई भी बैक सपोर्ट के न हुए बगैर आज अगर मैं यहाँ तलक हूँ तो ये सिर्फ परमेश्वर का अनुग्रह और सिर्फ परमेश्वर का बैक सपोर्ट ही है. எங்க அப்பா ஒன்றும் பாஸ்டர் இல்லை. मेरे पिताजी कोई पास्टर नहीं है. என்னுடைய கணவரை பெற்றெடுத்த மாமனார் ஒன்றும் பாஸ்டர் இல்லை. मेरे पति के जो पिताजी है वो कोई पास्टर नहीं है. எங்க வம்சத்திலே பாஸ்டர்கள் இல்ல. हमारे जो जनरेशन में कोई भी पास्टर्स नहीं है. ஆனால் தேவன் அழைத்த அழைப்பு அவர் நமக்கு முன்னே போய் கோலானவைகளை செவைப்படுத்துகிறார். लेकिन परमेश्वर ने जो बुलावट हमारे ऊपर रखा है उस बुलावट के अनुसार हमारे हर एक टेढ़े रास्ते को परमेश्वर सीधा करते हैं. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய ஊழியத்தையும் செய்ய கர்த்தரே உங்களுக்கு சப்போர்ட் ஆகியிருப்பார். आज आप भी जरा सोच कर देखिए, आपके परिवार में आप जो सेवा करते हैं उस सेवा में परमेश्वर आपको बैक सपोर्ट रहेंगे. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, பாத்தீங்கன்னா நாம் வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல உன் கிரியைகளை 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். परमेश्वर कहता है कि तेरी सामर्थ थोड़ी सी है और तूने मेरे वचन का पालन किया है और मेरे नाम को इनकार नहीं किया है. ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் சொல்லுகிறார். परमेश्वर हमें देखकर ऐसे ही कहते हैं, உங்க கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். तेरी क्रियाओं को, तेरे कामों को मैं जानता हूँ. கொஞ்சம் பலன் தான் இருக்குது. तेरे पास थोड़ा ही सामर्थ है. ஆனாலும் लेकिन फिर भी என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. तूने मेरे नाम को इनकार नहीं किया. கவனிக்கிறீங்களா? आप जरा यहाँ पर देखिए. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. परमेश्वर आपको देखकर ही कहते हैं. உங்களை பார்த்து தான் சபாஸ்ன்னு சொல்லி உங்களை என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். आपको शाबाशी देकर परमेश्वर उत्साहित करते हैं. உங்க வேலையை பார்க்கிறாரு. आपके कामों को परमेश्वर देखते நீங்க हैं. என்ன செய்றீங்கங்கறத பார்க்கிறாரு. आप क्या कर रहे हो ये परमेश्वर देखता உங்களுக்கு है. கொஞ்சம் பலன் தான் இருக்குது. आपको थोड़ा ही सामर्थ है. ஆனாலும் लेकिन फिर भी என் நாமத்தை மறுதலியாமல் तूने मेरे नाम को इनकार नहीं किया. என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே तूने मेरे वचन का पालन किया है, इसलिए ஒரு திறந்த வாசல். ये एक खुला द्वार. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்திலையும் நாம் உண்மையாய் இருக்கும்போது, हमारे पास जो थोड़ा सा सामर्थ है, बल है, उसमें भी हमें सच्चाई से रहना है. அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தருகிறார். उस सच्चाई को देखकर परमेश्वर हमारे सामने एक खुले द्वार. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 மாதமும் உங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குமானால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். अगर जनवरी पहले तारीख से लेकर अभी तक अगर आपके जीवन में जो है वो द्वार बंद किया रखा होगा तो परमेश्वर की और आप देखकर कहिए कि परमेश्वर एक खुले द्वार को तूने मेरे सामने रखा है, इसलिए धन्यवाद. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், यीशु आपको देखकर कहते हैं, உனக்கு ஒரு திறந்த வாசல், तुझे एक खुला द्वार ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக एक வைத்திருக்கிறேன். खुला द्वार में तेरे सामने रखा சரி, இந்த हूं. திறந்த வாசல் எதற்காக கொடுக்கிறார்? ये खुला द्वार परमेश्वर किस लिए आपको देते ஏசாயா हैं? 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்லுகிறார். यशायाह 44 का अध्याय 28वां वचन में कोरैस कहते हैं,
கோரேசை குறித்து சொல்லுகிறார், कोरेश के बारे में कहा गया है, இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ये मेरा जो मुझे जो पसंद है वो सब वो पूरा करता है. எதுக்கு திறந்த வாசல், क्यों खुला द्वार, எதுக்கு ஆசீர்வாதங்கள், क्यों आशीषें, எதுக்கு நன்மைகள், क्यों भलाइयाँ, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்படி. उसका जो वो जो चाहता है वो जो प्रिय है उसके कार्य को करने के लिए. கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், कुरेश के रीति निमित्त परमेश्वर कहते हैं, இவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். ये मेरा मुझे जो पसंद है वही वो करता है. ஆகையினால் நான் இவனுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறேன். इसलिए मैंने उसके सामने एक खुला द्वार को रखा है. கவனிக்கிறீங்களா? क्या आप समझ रहे हो? இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், परमेश्वर ने आज आपको आशीष किया है, உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், आपको अभिषेक किया है, உங்களை ரட்சித்து இருக்கிறார், आपको उद्धार दिया है, ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பி இருக்கிறார், आत्मिक फलों से परमेश्वर ने आपको भरा है, ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். एक खुले द्वार को आपको दिया है. ஏன் திறந்த வாசல்? क्यों दिया है? எதற்கு உன்னத ஒரு பெரிய இடத்துல உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்? क्यों परमेश्वर ने एक उन्नति के स्थान पर आपको रखा ஏன் है? நல்ல இடத்துல உங்களை படிக்க வைத்திருக்கிறார்? क्यों बहुत अच्छी जगह पर आपको पढ़ाई दिया है? ஏன் நல்ல கவர்மெண்ட்ல நல்ல ஒரு வேலைக்காரனாய் உங்களை வைத்திருக்கிறார்? क्यों आपको एक अच्छा परमेश्वर ने नौकरी को दिया है? ஏன் உங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கொடுத்திருக்கிறார்? परमेश्वर ने क्यों आपको एक बहुत अच्छे कंपनी में काम दिया है? அந்த திறந்த வாசல், उस खुले द्वार को தேவனுடைய பிரியமானது எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर जो चाहता है, परमेश्वर के प्रिय कामों को करने के लिए, उसे पूरा करने के लिए परमेश्वर ने रखा है. எதுக்கு பாட்டு படிக்கிற ஒரு டேலண்ட நமக்கு கொடுத்திருக்கிறாரு? क्यों गाना गाने का एक परमेश्वर ने टैलेंट को आपको दिया है? ஏன் பாட்டு படிக்கணுங்கிற ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? क्यों गाना गाने का एक उत्साह को परमेश्वर ने आपको दिया है? இது எல்லாம் தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றும்படி. ये सब परमेश्वर के प्रिय जो है वो चीजें पूरा करने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை உயர்த்த வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு திறந்த வாசல். कोई भी परिस्थिति में हम परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए और वो जो चाहता है उसे हम पूरा करने के लिए ही एक खुले द्वार को परमेश्वर ने दिया है. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். परमेश्वर आज आप हमसे बातें करते இதோ हैं. ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். देखो एक खुला द्वार को हम मेरे सामने तूने रखा है. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிற வார்த்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். उसे कोई भी बंद नहीं कर सकता, ऐसा एक वचन तूने हमें दिया है. இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி इस செலுத்துகிறோம். वचन के लिए हम धन्यवाद करते हैं. ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்து வைக்க ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து சென்று இருக்கிறதற்காய் நன்றி. परमेश्वर हमारे सामने जो द्वार है वो कभी बंद न हुए, इसलिए तू हमारे दाहिने हाथ को पकड़कर हमारे सामने तू चलता है. எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி எங்களுக்கு பேக் சப்போர்ட்டாய் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. हमारे हाथों को पकड़कर तू हमारे सामने जाकर परमेश्वर हमारे टेढ़े रास्ते को परमेश्वर तू सीधा करता है और हमारा तू बैक सपोर्ट बनता है, इसलिए धन्यवाद. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசலை இன்று கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. हर एक जीवन में परमेश्वर आज एक खुले द्वार को आपने रखा है, इसलिए धन्यवाद. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. हर एक के परिवार में एक खुले द्वार को आपने रखा है, इसलिए धन्यवाद. பொருளாதாரத்தில் ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. आर्थिक परिस्थितियों को बदलने वाला एक खुले द्वार को परमेश्वर आज आपने दिया है, इसलिए அடைக்கப்பட்ட धन्यवाद. கற்பங்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகள் பெறுகிறதற்காய் நன்றி. बंद किए हुए कोख को परमेश्वर आज तू खोलकर उनके सामने एक खुले द्वार को रखता है, इसलिए धन्यवाद. வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற நீ திறந்து வைக்கிறதற்காய் நன்றி. वो द्वार कभी बंद न हो, परमेश्वर उस रीति से तू खोलकर उन्हें देता है, इसलिए धन्यवाद. காரணம் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நீர். कारण कि तूने हमें नाम लेकर पुकारा है. எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். हमारे हर एक को परमेश्वर अपने नाम लेकर बुलाया है. இந்த அழைப்பு நிமித்தம் எங்களுக்கு என்று ஒரு திறந்த வாசல். इस बुलावट के निमित्त परमेश्वर हमारे सामने एक खुला द्वार. ஆகையினால் ஜாதிகளை எங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறீர். इसलिए जातियों को तू परमेश्वर हमारे सामने झुकाता है. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து விடுகிறீர். राजाओं के कमर कसने जैसा तू करता है. எங்களுடைய கரங்களை நீர் உயர்த்துகிறீர். हमारे हाथों को तू ऊंचा करता எங்களுடைய है. தலையை நீர் உயர்த்துகிறீர். हमारे सिर को तू ऊंचा எங்கள் करता கொம்பை है. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர். हमारे सींग को परमेश्वर तू ऊंचा करता है. புது எண்ணெயினால் நீர் எங்களை அபிஷேகம் तू பண்ணுகிறீர். नए तेल से हमें तू अभिषेक करता है.
है, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். इसलिए हम धन्यवाद करते உம்முடைய हैं, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். तेरे नाम की महिमा करते हैं। ஒவ்வொருவரை மனதார ஆசீர்வதிக்கிறோம். हर एक को परमेश्वर हम दिल की गहराई से आशीष அவருடைய करते हैं, வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். उनके जीवन में आशीष होने दो, ऐसे करके हम बोलकर प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. यीशु के नाम से हम मांगते हैं पिता, ஆமென் ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो।